be seated. உங்களுக்கு கைப்பிரதி கொடுக்கப்படுகிறது. the notes இன்றைக்கு செய்தியுடைய notes கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பெறவில்லை என்றால் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். If you have not received your notes yet, please raise your hands so that ushers will be able to distribute it to you. உங்களுக்கு அவர்கள் கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும். நம் இந்த வேளையிலே தலைவணங்கி ஜெபிப்போமாக. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. பரலோக தந்தையே, இந்த மாலை வேளையில உம்முடைய சமூகத்திலே கற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறியும்படியாய் வந்திருக்கிறோம். சத்தியம் எங்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் மனம் புதிதாக மறுரூபமாக பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை முழுமையாய் அர்ப்பணம் செய்கிறோம். உம்முடைய சத்தியமே, உம்முடைய வசனமே எங்களோடு பேசட்டும். எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிவதாக, எங்கள் ஜீவியங்கள் மாறுவதாக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஆலோசனை, உம்முடைய செயல்கள் அதிசயமாய் ஆச்சரியமாய் எங்கள் மத்தியிலே காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களோடு பேசி எங்களை நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எத்தனை பேர் போன வாரத்தில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓகே, கொஞ்சம் பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசும். I believe the word of the Lord would speak to us, speak into us, speak life into us. நமக்குள் ஜீவனை பேசும். அப்ப கடந்த வாரத்தில் நாம் ஒரு முக்கிய காரியத்தை கவனித்தோம். the context, அதோடைய பின்னணி. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினுடைய பின்னணி எதலை பார்த்தோம் என்றால் லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2வது வசனத்தில் பார்த்தோம். அதில் இயேசு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் அவர்கிட்ட வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க இயேசுவே. அப்ப இயேசு சொல்றா, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்று சொல்லுகிறார். அப்ப போன வாரத்தில் இந்த 3 காரியங்களை பார்த்தோம். இயேசுவினுடைய ஜெப வாழ்க்கை. we looked at the prayer life of Jesus. இரண்டாவதாக நாம் பார்த்த காரியம், ஜெபிக்கணும்னு ஜெபம் கேட்டார்கள், ஜெபிக்கணும்னு ஜெபித்தார்கள். they prayed that they will pray. அப்ப மூன்றாவது பார்த்தோம், இயேசு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்குவதற்கு தயங்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாய் கற்றுக் கொடுக்கிறவராக அவர் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே இந்த சத்தியம் ஒரு மாறுதலை கொண்டு வரும் என்று எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். we pray and we hope, seated here, as we look at the 3 points that we read last week about Jesus' prayer life, about the prayer to pray, and then Jesus who is willing, ever willing to teach us to pray. We pray that the Lord will allow us to grow in prayer, grow in our relationship with him. அவரோடு இருக்கிற உறவிலே நாம் பலன் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற பகுதி, the portion or the section that we want to look at today is from Matthew chapter 6 verse 9. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அந்த முதல் பகுதியை மாத்திரமே நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். In English it is our Father in heaven. தமிழ்ல பரமண்டங்களில் இருக்கிற இல்ல பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அந்த பகுதியை மாத்திரம் நாம் கொஞ்சம் உன்னிப்பாய் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த ஜெபம் முழுவதும் நீங்கள் மனப்பாடமாய் சொல்லக்கூடும். This is a prayer that we can say it by memory. We have memorized it. It is in our hearts. ஆனால் குறிப்பாய் 3 காரியங்கள் இந்த ஜெப பகுதியிலிருந்து கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to look at three important aspects of our Father in heaven.
பரலோகத்தில் இருக்கிற பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற இந்த ஒரு வார்த்தையிலிருந்து 3 பகுதியாக நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவது பார்க்கிற ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், இயேசு பிதாவை, தேவனை பிதாவாக அறிமுகப்படுத்துவதை நாம் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்க வேண்டியது. ஆமென். Jesus introduces God, and he doesn't say he prayed to God of heaven. He says pray to God as a father. Amen. உங்கள் அப்பா இடத்துல, தகப்பன் இடத்துல எப்படி ஜெபிப்பீர்களோ அந்த ஜெபத்தை, அந்த வார்த்தை இயேசு ஃபாதர், அப்பா என்று அந்த முக்கிய காரியத்தை அங்க கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் கிறிஸ்துவர்களாக அநேக வருஷங்கள் வாழ்ந்து வந்ததுனால தேவனை அப்பா என்று கூப்பிடுவது நமக்கு சகஜமான, பழக்கமான, தெரிந்த ஒரு காரியமாய் மாறிவிட்டது. Because of our familiarity with the prayer of calling God Father, because we have been Christians for a very long time, it is something very common to us, something very normal to us. கடவுள் அப்பா தானே கூப்பிடணும், வேற என்ன கூப்பிடணும்? ஆனால் அந்த வார்த்தை அந்த நாட்களிலே கேட்டவர்களுக்கு ரொம்ப புதுமையான, விசேஷவனமான வார்த்தையாய் இருந்தது. The word father, when it was used in the early context of where Jesus was speaking, it was something very revolutionary, very interesting, very new. என்றால் இயேசு பயன்படுத்தின வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? What was the word that Jesus used? Was Abba. இயேசு பயன்படுத்தின வார்த்தை என்ன? அபா. அபா என்ற ஒரு வார்த்தை. அபா என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் என்னவென்றால் டேடி. ஆங்கிலத்தில் ரொம்ப பாசமா கொஞ்சிக்கிற வகையில தகப்பனை கூப்பிடுகிறது. இன்னைக்கு தமிழ்ல பிள்ளைகள் தங்களுடைய ஃபாதர் என்ன கூப்பிடுறாங்க? தகப்பனே அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்களா? கூப்பிட்டா சிரிச்சிருவாரு போல. அப்பா என்னாச்சு உனக்கு, சீக்கா காய்ச்சையா அப்படின்னு கேட்டுருவாரு. எல்லாருக்கும் பழகிருச்சு அப்பா. அது சாதாரணமான ஒரு வார்த்தையா இருந்தாலும் அதுல அன்பு, அதுல ஏக்கம், அதுல உறவு இருக்கிறது. அப்ப அபா என்ற வார்த்தைக்கும் அதுதான் இருக்கிறது. அப்ப ஜீசஸ் இன்ட்ரோடியூசஸ் காட் as father. ஓகே, இயேசு தேவனை எதவாய் அறிமுகப்படுத்துகிறார்? அப்பா, தகப்பன் என்று. ஆனால் இன்றைக்கு காட் ஃபாதர் என்று சொன்னா இந்த காட் ஃபாதர் இல்ல. ஓகே, இது பயங்கரமான ஒரு காட் ஃபாதர். ஓகே, ரொம்ப மோசமான ஒரு காட் ஃபாதர். பட் ஜீசஸ் இன்ட்ரோடியூசஸ் காட் as father and he prayed to this Abba. இந்த தகப்பனிடத்தில் அவர் ஜெபிக்கிறார். அந்த வார்த்தை பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலை எங்கவென்றால் மார்க் 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் அந்த வார்த்தையை குறிப்பாய் கவனிக்கிறார், பயன்படுத்துகிறார். அபா என்று சொல்லும் பொழுது அது கிரேக்க வார்த்தை அல்ல, அது அரமைக் மொழியின் வார்த்தையாய் இருக்கிறது. So the word Abba is not a Greek word, but rather it is Aramaic. இப்ப கிரீக்ன்றீங்க, அரமைக் என்ன அர்த்தம் பாஸ்டர்? புரியலையே. புரியும்படியாய் சொல்லுகிறேன். இயேசு அந்த நாட்களிலே பயன்படுத்தி பேசின பாஷை அரமைக் பாஷை. The language that was spoken by Jesus during his time was the language called Aramaic. ஆனால் வேதம் எழுதப்பட்ட பாஷை கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. The language that the Bible or the New Testament, புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட பாஷை கிரேக்க மொழி. அப்ப கிரேக்க மொழியில பார்க்கும் பொழுது பாத்தேர் என்று வார்த்தை இருக்கும், அப்பனா ஃபாதர். ஆனா இயேசு அரமைக் மொழியிலே பயன்படுத்தின வார்த்தை அபா என்ற வார்த்தை. வாசிக்குவோம் மார்க் 14:36. நான் வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில். அபா, Father, he said, everything is possible for you. Take this cup from me, yet not what I will but what you will. இயேசு அந்த ரொம்ப ஆழமான ஐக்கியமான தகப்பனை கூப்பிடுகிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். Jesus uses this very intimate word, very closely related word to call God as Father. வாசிங்கம்மா. அப்பா பிதாவே. நன்றிமா, அவ்வளவுதான் போதும். அப்ப இயேசு பிதாவிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கெத்செமனே தோட்டமாயிருந்தாலும் போராட்டத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் தகப்பனை கூப்பிடுகிறது அப்பா. அந்த ஐக்கியம். அப்ப இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
Jesus, when he teaches this word Father to the disciples, as I said, it is revolutionary, it is transformative. இது அவர்களை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. ஏனென்றால் இவ்வளோ நாள் கடவுள் என்றால் கொஞ்சம் தூரமானவர், அவர் குறிப்பிட்ட இடங்களிலே மாத்திரம் இருக்கிறவர் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். They believed or they had an opinion about God, a theological understanding of God as God who is located in certain locations like the temple, or he is in heaven and he's a bit distant, he's not that close. But Jesus brings so much of closeness in that word. இந்த வார்த்தையிலே இயேசு அவ்வளோ நெருக்கத்தில் தேவனை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பா என்று சொல்கிறார். சீஷர்கள் கேட்ட உடனே யோசிச்சிருப்பாங்க, கடவுள் அப்பான்னு கூப்பிடுறாரு, டாடி அப்படின்றாரு, ரொம்ப பாசத்தோடு கூப்பிடுறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் ஒரு புது உறவை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். Jesus is teaching them a new relationship in their relationship with God. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தேசம், தேவனுடைய ஜனம் என்று குறிப்பிடத்தக்க ஒரு தேசமாய் இருந்தது. Israel in the Old Testament were called the people of God. God adopted them. But through Jesus the relationship is going to be changed. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உறவு மாற்றப்பட போகிறது. ஒரு தேசமாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்படாமல் தனிப்பட்ட விதமாய் தேவனோடு ஒவ்வொருவரும் உறவு கொள்ள போகிறார்கள். அந்த நாட்களிலே தேவனிடத்திலே அவர்கள் நெருங்க வேண்டும் என்றால் யார் மூலமாய் செல்ல வேண்டும்? பிரதான ஆசாரியர் மூலமாய் செல்ல வேண்டும். All this while, if they were to draw close to God, the best or the most scripturally prescribed way was to go to God through the high priest. And now Jesus already knows that the temple veil is going to be torn. A new way is going to be open. ஒரு புது வழியை திறக்க போகிறார். ஒரு புது வழியை திறப்பது மாத்திரமே அல்ல, ஒரு புது உறவை இயேசு உருவாக்க போகிறார் என்று அறிந்து இப்பே கற்றுக் கொடுக்கிறார். ஐயா, நீங்க கடவுளை இனிமேலே டேடி என்று கூப்பிட ஆரம்பிங்க, நீங்க அப்பா என்று கூப்பிட ஆரம்பிங்க. இதுதான் யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். John chapter 1 verse 12. Sorry, the passage before that. யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம். இன்னொருவர் யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனம் எடுத்துக்கொள்ளலாம். John 1:12 says, "Yet to all who did receive him, to those who believed in his name, he gave the right to become children of God." பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையா? அவங்க சிரிக்கிறாங்க, அவங்களுக்கே சந்தேகமான தெரியல. உண்மையா? சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சொல்றீங்க. அப்ப சொல்லுங்க, நானும் தேவனுடைய பிள்ளைமா? சொல்லுங்க, ஐயா நானும் தேவனுடைய பிள்ளை. நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:12, John 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? கணக்கே இல்லை. எத்தனை பெயர்களோ அத்தனை பெயர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப தேவன் இயேசுவின் மூலமாக நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். We receive a new authority through Jesus in our relationship. That authority changes our relationship with the Father. Amen. இனிமேலே தூரத்தில் நின்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். வெளியே பிரகாரங்களிலே நின்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாடத்துல நெருக்கமாய் வந்து ஜெபிக்கலாம் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆகிறோம். ஆமென். We are made children of God. We receive the authority, the power to become children of God. It is a gift of God. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வரம், தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இப்ப இந்த தேவ பிள்ளைகள் ஆகும்படியாய் புத்திர சுவிகாரத்தை பெற்ற நாம், இந்த பிள்ளை ஆகும்படியாய் பாக்கியம் பெற்றவர்களுக்கு என்ன வேதம் சொல்லுகிறது? ரோமர் 8:15 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், the spirit you receive does not make you slaves. எவ்வளவு நாள் அடிமைகளா இருந்து கொண்டிருக்கோம்.
so that you live in fear again. பயத்திலே வாழ வேண்டாம். Rather, the Spirit you receive brought about your adoption to sonship, and by him we cry, Abba, Father. தமிழ்ல வாசிங்க அத. 8:15 திரும்பவும் ஆவியை பெறாமல் என்ன 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 சொல்லணும்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை. ஆமென். இப்ப தேவ ஆவியானவர் நமக்குள் வந்ததினாலே, because we have received the Spirit of God, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நமக்கு உணர்த்துகிற ஒரு முக்கிய காரியம் ஒரு புது உறவு. Hallelujah. A new relationship that calls to God as Abba, Father. அதே காரியம் தான் கலாத்தியர் 4:6 வாசிக்கிறோம். We also find this in Galatians chapter 4 verse 6. ஒருவேளை வேதத்தை புரட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, கஷ்டமா இருக்குன்னா உங்க நோட்ஸ்ல கூட அந்த வசனங்கள் இருக்கிறது. பயப்படாதீங்க. ஐயோ பரட்டுறதுக்குள்ள இவரு பரட்டிடுறாரு, கஷ்டமா இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு, பயப்படாதீங்க. உங்க நோட்ஸ்ல அந்த வசனங்கள் இருக்கு. You can follow. You can continue following according to the notes. So Galatians chapter 4 verse 6 says, and because you are children, God has sent the Spirit of His Son into our hearts, crying, Abba, Father. Amen. அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாய் புத்திர சுவீகாரத்தை பரிசுத்த ஆவியானவராலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்ப தேவன் பிள்ளைகளாய் மாறினதனால இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் நமக்கும் பொருந்த ஜெபமாய் மாறுகிறது. Because Jesus has taught us this prayer, and through him we have been made a children of God, a completely new relationship, a completely new relationship with God the Father. தேவனாய் இருக்கிற அப்பா இடத்துல நாம் ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷித்த உறவு வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து வந்தவர்களுக்கு இது ஒரு வேளை கொஞ்சம் ஆழமா தெரியும். ஏன் சொல்றேன்னா, பிறந்ததுலேருந்து கடவுளை அப்பான்னு கூப்பிட்ட விசுவாசிகளுக்கும் புதிதா ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இதை நீங்க போய் விசாரிச்சு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லணும் என்றால், கடவுள் என்றால் பயம், அப்படிதான் வளர்ந்து வந்தது. Alright, if you ask me about my own experience, for me when you say God, he is somebody who was to be feared. தண்டிச்சிருவாரு, அடிச்சிருவாரு, சாமி கண்ணு குத்திரும், அதுதான் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அப்ப கடவுள் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுக்கு நிறைய காரியம் நம்ம செய்கிறோம். அதுதான் வளர்க்கப்பட்ட விதம். I grew up in such manner that we try to appease God so that God doesn't get angry. Imagine having that perspective and understanding of God. And now Jesus is saying you don't have to fear him anymore. அவருக்கு பயப்பட வேண்டாம், அவரை பயந்து நடுங்கி ஓட வேண்டாம். ஆனா அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாய் புத்திர சுவீகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். You don't have to fear this God and shy away, run away from him, fear of his judgment, fear. Now he's saying, no, I'm your father now. நான் உன்னுடைய அப்பாயா, நீங்க என்னுடைய பிள்ளைகள். Now you can call me Abba Father. இந்த அப்பா ஃபாதர் என்ற பாக்கியம் யார் கொடுக்கிறது? தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் கொடுக்கிற பாக்கியம். Amen. It is a gift that the Spirit of God, the Holy Spirit, he himself comes into us and gives us that new revelation. ஒரு புது வெளிப்பாடு, ஒரு புது உறவை, அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவரே கற்றுக் கொடுக்கிறார். இது பரலோகத்திலிருந்து வந்த வரம். Amen. It is a gift that came down from heaven. மனுஷன் கண்டுபிடிக்கல, ரோமன் கேத்தலிக் சர்ச் கண்டுபிடிக்கல, ஆங்கிலிக்கன் சர்ச் கண்டுபிடிக்கல, இண்டிபெண்டன்ட் சர்ச் கண்டுபிடிக்கல. பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு புது உறவை பெற்றிருக்கிறோம். இப்ப அப்பா என்று கூப்பிடும் பொழுது அர்த்தத்தோடு, அதிகாரத்தோடு, நம்பிக்கையோடு நாம் கூப்பிட வேண்டும். When we say now the word Abba Father, we say it with confidence, we say with great authority, and we say, Lord, I can call you Father because of what you did, not because of what I did.
நான் செய்த எந்த காரியத்தின் நிமித்தம் நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறவில்லை. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்து அவர் மூலமாய் நான் தேவ பிள்ளைகள் ஆகும்படியாய் அந்த பாக்கியம் பெற்றிருக்கிறேன். அந்த கிருபைக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. So we are able to call God Abba. அப்பா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பென் பேப்பர் பைபிள்லாம் கையில் இருக்கணும், பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பாசத்தோடு அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா. அவ்வளோதான். அப்பா. இல்லை தெலுங்குல நானா அப்படின்றீங்களோ பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு பாசமான அந்த வார்த்தை டேடி, அப்பா, அந்த உறவை உணருங்க. ரியலைஸ் தட் ரிலேஷன்ஷிப். ரியலைஸ் தட் காட் லவ்ஸ் யூ. தேவன் உன்னை நேசிக்கிறார், தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று நாம் உணர்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப நம்ம இதை பார்க்கிற ஒரு காரியம் என்ன? ஆமென். நல்ல சந்தோஷமா இருக்குல்ல அப்பான்னு கூப்பிடுறதுக்கு. அதுல ஒரு இனிமை எங்கேயும் கிடைக்காது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கிடைக்காது. You will not get this privilege anywhere you go. You can earn as much as you want, but being able to call God is a grace and a gift of God. It is such a wonderful privilege. அப்பா 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 என்று தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். அப்ப அப்பாவுக்கு அப்பாவுடைய இருதயம் தான் இருக்கும். Alright? The father has the father heart of God. அப்ப இந்த father heart of God என்று பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்று வாசிக்கும் பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இது நோட்ஸ்ல இல்லை, நீங்க கொஞ்சம் பைபிள் திறந்து தான் பார்க்கணும். நோட்ஸ்ல வசனம் இருக்கு, சில வசனம் இல்லை. அப்பதான் பைபிளை மறந்துடாம எடுத்துட்டு வருவோம். அதான் பாஸ்டர் நோட் கொடுக்கிறாரு, இனிமேல பைபிள்லாம் வேணாயான்னு விட்டு வந்துட போறாங்க. Okay, all right. So Matthew chapter 7 verse 11 says to us, வாசிங்க. ஒரு ஆங்கிலத்துல ஒரு தமிழ்ல. ஆகையால் யாருமா? நானா? யாரு தெரியல. நீங்களா? நீங்க மட்டுமா? எல்லாரும். யார் சொல்லுகிற வார்த்தை? இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை. Jesus says this, வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், பொல்லாதவர்களாகிய நாங்கள், ஓகே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆங்கிலத்தில் வாசிங்க. If you then, though you are evil, know how to give good gifts to your children, how much more will your Father in heaven give good gifts to those who ask him? யாருடைய அப்பா என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார்? யாருடைய அப்பான்னு சொன்னார் அந்த வசனத்துல? உங்களுடைய, என்னுடைய அப்பான்னு இயேசு சொல்லல. Jesus is not teaching them saying my father, he is saying your father. உங்க அப்பா, பரலோகத்தில் இருக்கிற அப்பா எனக்கு மட்டும் தகப்பன் அல்ல, என் மூலமாய் உங்களுக்கு தகப்பனாய் மாறுகிறார். அந்த மாற்றத்தை அவர்களுக்குள் கொண்டு வருகிறார். Jesus is bringing the transformation. இப்ப இயேசு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு காரியம் இந்த ஜெபத்துல, உங்க அப்பா உங்களுக்கு நல்லது தான் செய்வார். ஆமென். Your father in heaven will do only good things for you. இது அதிக நிச்சயம் அல்லவா என்று தமிழ்ல அழகா கேட்டிருக்காங்க. Alright? அதிக நிச்சயம். பொல்லாத தகப்பனாகிய இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள் பாவமான சூழ்நிலையிலும் நன்மை செய்யும்படியாய் தம்முடைய பிள்ளைகளுக்காக உழைக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அதை விட அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like this image. பாருங்க, ஒரு உலக தகப்பன் தன்னுடைய
மகனுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுத்து அந்த மகனுடைய சந்தோஷத்தை பார்த்து அந்த உலக தகப்பன் சந்தோஷப்படுகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு கரம் அந்த மனுஷனை தேற்றுகிறது, அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறது. அப்ப பரலோக தகப்பனை குறித்து நாம் உணரப்படுகிறோம். We are reminded about the Father who is in heaven, how an earthly father who buys a gift for the child and enjoys seeing the child enjoying it. So much so God wants to bless us from heaven. பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு அப்பா, நமக்கு ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறார். ஆனால் இந்த தகப்பன் எப்படி, யாருக்கு தகப்பன், அது ரொம்ப முக்கியம். Alright? He is a father to whom? He is a father to whom? 9வது வசனம், 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இருக்கிற யாருடைய பிதா? யாருடைய பிதா? எங்கள் பிதாவே. Our Father in heaven. இப்ப ஒருவேளை கேள்வி கேட்கலாம், கடவுள் என்னுடைய அப்பாவா? Is God my father? Yes, correct. அது உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் இயேசு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஜெபம், முக்கியமான அந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது இயேசு சொல்கிறார், தேவன் உங்க ஒரு நபருக்கு மாத்திரம் அப்பா இல்ல, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லோருக்கும் அப்பாவா இருக்கிறார். எங்கள் பிதா, தமிழ்ல பன்மையில சொல்லுவீங்களே, alright, in the plural, it is not singular, it is not God, my Father in heaven. Jesus doesn't teach that like that. It is not an individualistic prayer. Although God is our individual father, but God is a father of all his children. தேவன் அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பனாய் இருக்கிறார். அப்ப பிதாவே என்று சொல்லும் பொழுது நான் தனிப்பட்ட விதமாய் சொல்லுகிற என்னுடைய வார்த்தை, என்னுடைய காப்பிரைட், நான் கடவுள் அப்பான்னு கூப்பிடுறேன், நீ அங்கிள் வேணா கூப்பிடு, நீ அப்பான்னு கூப்பிட கூடாது, யாருக்கா சொல்ல முடியாது. Alright? No, none of us have the right to tell the other person, you cannot call God the Father, it is my copyright, I have the copyright for that, so you call God uncle. No. No one has the copyright. Whoever receives become the children of God, and we can call God Father. But we want to look at the word our Father. எங்கள் பிதாவே. இதுல என்ன அடங்கி இருக்கிறது என்றால், எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது, அப்ப இந்த ஜெபிக்கிறவர்கள் ஒருவேளை ஒரு நபராய் ஜெபிக்க முடியாத ஒரு ஜெபம். It is not a prayer that was meant to be prayed individually. It was a prayer that was meant to be collective, a communal prayer. ஒரு இணைந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபமாய் தான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். யோசித்து பாருங்க, அந்த சீஷர்களுக்குள்ளே எவ்வளவு பிரிவினைகள், போராட்டங்கள் இருந்திருக்க கூடும் என்று. Just imagine what kind of problem and difficulties they would have had among the disciples that would have brought a lot of disunity. அப்படி இருந்துச்சா பாஸ்டர்? இருந்திருக்க கூடுமா? Was there disunity among the disciples? இருந்துச்சு தானே. யாக்கோபு யோவான் என்னதுக்கு ஆசைப்பட்டாங்க? எங்களுக்கு லெஃப்ட் ரைட் கிடைச்சா. அதை கேட்ட மத்த 10 பேர் என்ன சொன்னாங்க? எங்களை மிஞ்சி எங்கடா போறீங்க, கோபப்பட்டாங்க. ஆனா அதுல ஒரு சில பின்னணிகள்லாம் பார்க்கும் பொழுது பாருங்க, உதாரணத்திற்கு பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் மீனவர்கள். மத்தியு செய்த வேலை என்ன? டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன. அவர் வரி வசூலிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். இப்ப பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் மீனெல்லாம் விற்கும் போகும் பொழுது யாருக்கு வரி கட்டணும்? எத்தனை பேருக்கு இன்கம் டேக்ஸ் ஆள்னா ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பேருக்கு பிடிக்காது. ஐயோ, இன்கம் டேக்ஸா லெட்டர் வந்தாலே ஒரு படன்னு அடிக்குமே. அப்ப யோசித்து பாருங்க, மத்தியூட்ட தான் இவ்வளவு வருஷமா இவங்க வரி கட்டியிருக்க கூடும். Alright? So probably they were paying tax to this guy Matthew for all this long. So he was somebody they disliked. பிடிக்காத ஒரு ஆளு. ஆனா திடீர்னு பார்த்தா நம்ம கூட்டத்திலே இருக்கிறான். இயேசுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நம்ம யாரை வெறுத்தோமோ அவன் தான் நம்ம கூட்டத்தில் இயேசு சேர்த்து வச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அதை பார்க்கும் பொழுது பாருங்க, இவர்களுக்குள்ள இருந்த பிரிவினைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். There was so much of divisions and differences among the disciples. So Jesus is teaching them, now God is not your individual father.
God is the father of each one of you. ஒவ்வொருவருக்கும் தேவன் தகப்பனாய் இருக்கிறார். தனிப்பட்ட விதமா எனக்கு மட்டும் என்று சொல்லி மற்றவர்களை தாக்குவது அல்ல. To receive God as our father is very, very, very important. So we find that in Galatians chapter 3 verse 26, we are God's family. We are God's family. நாம் இந்த வார்த்தையின் மூலமாய் தேவனுடைய குடும்பமாய் மாறுகிறோம். Amen. We become God's family. கலாத்தியர் 3:26. So in Christ Jesus, you are all children of God through faith. வாசிங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். யாரு? நீங்கள் எல்லாரும் என்று சொல்லுகிறது. அப்ப குள்ளமோ கட்டையோ உயரமோ வெள்ளையோ கருப்போ எந்த ஜாதியோ எந்த கோத்திரமோ எந்த ஸ்தானமோ எந்த உயர்வோ வயசோ எல்லா வித்தியாசங்கள் பார்க்கிறோம். All right, in the midst of all the differences, whether you're short or whether you're tall or whether you're thin, whether you're a bit slightly put on weight, or okay, you're older, you're younger, you're much richer, or you're darker, you're lighter skin, fairer. No, compare all this differences. வித்தியாசங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நம்மை ஒருமனப்படுத்துகிறது நமக்கு ஒரே தகப்பன். ஆமென். பரலோகத்தில் ஒரே தகப்பன். It is the Father. So the word our, எங்கள் என்று சொல்லும் பொழுது நம்மை ஒருமனப்படுத்துகிற ஒரு வார்த்தை. Amen. It is a word that binds us together, that unites us together despite the differences, despite all the mentalities that we have, despite our backgrounds. நம்முடைய பின்னணிகள், நம்முடைய சரித்திரம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து அதோட வித்தியாசங்கள் இருப்பினும் நம் எல்லோருக்கும் ஒரே தகப்பன் உண்டு. Hallelujah. All right, 1 யோவான் 3 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் அதே சம்பந்தமான காரியம் பேசுகிறது. நாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதா ஆனவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய ஆமென் ஹல்லேலூயா. அவ்வளவுதான். வசனம் மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறது, நான் தனிப்பட்ட விதமாய் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பெருமை கொண்டாடக்கூடாது. All right, it is not to take pride and say I am the children of God. We are all the children of God. Amen. ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியம் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் எல்லோரும் ஒரு குடும்பமாய் மாறுகிறோம். We become a family. We become the children of God. We have one Father. பரலோகத்தில் ஒரே தகப்பன் உண்டு. அவர் நம்ம எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்கும்படியாக அவர் வசனம் வாசித்தோம் 1 யோவான் 3 அதிகாரத்தில். See what great love the Father has lavished on us. இவ்வளோ பெரிய அன்பு நம்மேல் அவர் பாராட்டி இருக்கிறார், நம்மேல் ஊற்றி இருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தேவன் உருவாக்கும்படியாய் தம்முடைய அன்பை ஊற்றுகிறார். நிச்சயமாகவே ஒரு அன்பான குடும்பம். Amen. He wants us to be a loving family. மத்தேயு 12 அதிகாரம் 50வது வசனத்தில் இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, ஜீசஸ் உங்க மம்மியும் பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் வந்திருக்கிறாங்க. ஜீசஸ் அவர்களிடத்துல கொடுக்கிற ஒரு பதில் தான் வாசிக்கிறோம். மத்தேயு 12:50 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். Amen. For Jesus says in response to the disciples, he says, for whoever does the will of my Father in heaven is my brother and sister and mother. சுருக்கமா சொல்லணும்னா யாரு தேவனுடைய சித்தத்தை செய்றாங்களோ அவங்க தான் என் ஃபேமிலி. Amen.
who does the will of the Father in heaven, my Father, your Father, he is my family. அப்ப இயேசு தங்களை குடும்பம் என்று அழைக்கிறார். He says, now you are all my brothers and sisters because you're doing the Father's will. அப்பாவுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப அப்பாவுடைய சித்தம் என்ன? What is the will of the Father? வாசிங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 John 4:21. தன் சகோதரனிடத்திலும் Amen. And he has given us this command: anyone who loves God must also love their brother and sister. சகோதரர், ஆங்கிலத்துல சகோதரி அப்படி அந்த வார்த்தையை கூட்டி இருக்கிறாங்க. ஓகே, அப்ப சகோதரர், ஒரு சகோதரி நேசிக்க கூடாது தமிழ்ல பாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கா? இல்ல இல்ல, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். You must learn to love the family of God. Acknowledge that we have a father. Acknowledge the differences. But what is more important is coming together as a loving family. ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் மேலே அன்பாய் இருக்க தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. It is the will of the Father that we love one another. அப்போ ஒருவரை ஒருவர் நேசிப்போம் என்றால், ஒருவர் ஒரு மேல் ஒருவர் அன்பாய் இருப்போம் என்றால், குறை பேசுவோமா? பேசுவோமா? 2 பேரும் இல்லைன்றாங்க. இப்போ மற்றவங்கள பேசுவோமா? பேச மாட்டோம். மற்றவங்களை வேதனைப்படுத்துவோமா? நிச்சயமாகவே. ஏன்னா அன்பு தீமை செய்யாது, தீங்கு செய்யாது, தீங்கு நினையாது, தீங்கான காரியங்களை ஈடுபடாது. If there is love, it will not do evil, it will not think evil. So God wants us to be a family. அப்ப எங்கள் பிதா என்று சொல்லும் பொழுது நான் தனிப்பட்ட விதமா ஜெபிக்கிறேன்னு மாத்திரம் நினைக்க கூடாது. எங்க கூட நின்று ஜெபிக்கிறவர்கள் எல்லாம் அப்பா தான் பார்க்கறாங்க. ஆமென். All right, the one who prays with us, the one who stands with us, the ones who are seated here, all are calling the same God as Father la. We all one family. I love my brothers and sisters. அந்த அன்பின் உள்ளம் நமக்குள் உருவாக்கணும். இது தேவனுடைய சித்தம். The heart to be able to love my brothers and sisters does not matter seniority or junior. Oh no no no, நான் இவ்வளவு வருஷம் நீங்க இப்பதான் வந்தீங்க, அதெல்லாம் பார்க்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். must love. அப்ப எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது நம்ம அப்பாங்க, நம்ம அப்பானா நீங்களா நாங்களாம் ஒரே குடும்பங்க. உன பாஸ்டர் பஞ்சாபி, நம்மளாம் தமிழாளு, வேற வேற, அதெல்லாம் இல்ல. எல்லாமே ஒரே அப்பா தான் கூப்பிட்டு இருக்கோம். ஆமென். We all call the same God the Father. ஏன்னா நம்முடைய ரத்தம் வேறையா இருக்கலாம், blood group வேறையா இருக்கலாம், ஆனா நம்ம மீட்ட ரத்தம் ஒரே ரத்தம் தான். ஆமென். All right, we may have different blood groups, we may have different blood types, but we have only one blood that has redeemed us, the blood of Jesus. ஒரே ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் ஒரே குடும்பமாய் மாறுகிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவ குடும்பம் மாதிரி இருக்கிறோமா? கடவுளுடைய குடும்பமாய் நாம் இருக்கணும், செயல்படணும். It is God's desire that we be his family, to love one another. அப்ப எங்கள் பிதாவே, பிதாவே என்று பார்த்தோம், எங்கள் பிதாவே என்று பார்த்தோம். ஆனால் இப்ப மூன்றாவது பார்க்க போகிறது, அவர் எங்கே இருக்கிறார் என்றும் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இந்த தகப்பன் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. Alright? He teaches us by saying, our Father in heaven. He gives a specific location for where this Father, our Father, is. Why does he say this? ஏன் இந்த காரியத்தை உன்னிப்பாய் கவனமாய் நம்ம இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம்? Why does Jesus say this? Why must he say? Could he just have said, my Father, just pray my Father, or you just pray God the Father? ஒருவேளை பரலோகத்தில் இருக்கிற தேவனே என்று சொல்லாமல் தேவனே அப்பா அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. ஆனா அவர் உன்னிப்பா இந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது வாய் தவறி வந்த வார்த்தை அல்ல. It is not a word that was spoken just by chance, but it is spoken because there's deeper meaning in it for us to understand when we say and learn this prayer. இந்த ஜெபத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நம்முடைய தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தகப்பன் பரலோகத்தில் உள்ள தகப்பன். Our Father is a Father who is in heaven.
அப்ப அதுல சில காரியங்கள் கவனிக்க கூடும். முதலாவது, நமக்கும் நம்முடைய இந்த பூமியில when we see the world, இந்த உலகத்துல நமக்கு தகப்பன் உண்டு. தகப்பன் இருந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை இப்பொழுது இல்லாத நிலையில இருக்கலாம். Alright, so we could have had fathers and probably they are no more, or maybe some of us are fathers. Alright, ஒருவேளை சிலர் இங்க தகப்பன்மார்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு கற்றுக் கொடுக்கும் பொழுது அப்பா என்ற அந்த வார்த்தை இந்த பூமியில் இருக்கிற தகப்பனையும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பனையும் வித்தியாசப்படுத்துகிறது. The word father and the father in heaven differentiates the father that you find on this earth in comparison to the father who is in heaven. They are not the same. They are not the same. இந்த பூமியில் இருக்கிற அப்பாவும் பரலோகத்தில் இருக்கிற அப்பாவும் ஒன்று அல்ல. ஏன் இதை அழுத்தமாய் சொல்லுகிறேன் என்றால், அநேகருக்கு ஒருவேளை நல்ல தகப்பன்மார்கள் இருந்திருக்கக்கூடும். Alright, many of us probably had the opportunity of being blessed with a good father. நல்லா கவனித்திருப்பாரு, நல்லா பார்த்து கொண்டு இருப்பாரு. ஏன்னா நமக்கு தேவன் அப்பா என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை முதலாவது அதற்கு நமக்கு காட்சி கொடுக்கிறது நம்முடைய உலகத்தின் தகப்பனார் நமக்கு காண்பித்த மாதிரி தான். Alright, when we use the word father, what is the imagery that comes to our mind when we relate to the word father is closely related to our experience of our earthly father. So if our earthly father has shown good example, wonderful faith, wonderful love, care, and then we have a very positive understanding of God the Father in heaven. பரலோகத்தில் இருக்க தகப்பன் குறித்து ஒரு பார்வை ரொம்ப நல்ல ஒரு பார்வையா இருக்கும். ஆனா அதே வேளையில ஒருவேளை நம்முடைய தகப்பனார், இந்த பூமியில் இருந்த தகப்பனார் தங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் அவர்கள் ரொம்ப மோசமானவர்களாய் இருந்திருக்கலாம், சம்பூர்ணமானவர்களாய் இல்லாமல் இருந்திருக்க கூடும். Alright, there is also a possibility that our earthly fathers, due to their weaknesses and imperfections, they were not able to show us the best fatherly example that you can find on earth. அதனால நம்ம காயப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். We could have been broken, we could have been hurt, we could have been discouraged. அப்பா என்ற வார்த்தையே சொல்ல முடியாத சில பேருக்கு அது வாய் கூசும். ஐயோ அப்பாவா, ரொம்ப மோசமானவர். ஒருவேளை அந்த விதமான ஒரு அனுபவம், ஒரு தூரம், ஒரு நெருக்கம் இல்லாத ஒரு பிரிவு அந்த வார்த்தை. So the word father probably can bring a separation for some people. This is something very deep for us. சிலருக்கு இது ரொம்ப ஆழமாய் பதிகிற ஒரு காரியம். ஏன்னா நம்முடைய அப்பா இந்த பூமியில் இருக்கிற அப்பாவோடு இருந்த அனுபவம் அப்படி இருந்திருக்கலாம். It could have been like that. என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லணும் என்றால் 5 வயது வரை அப்பா இருந்தாரு. 5 வயதிற்கு பிறகு அப்பா இல்லை, இறந்துட்டார். அப்ப இறந்த பிறகு அப்பா அந்த சிறு பிராயத்துல இருந்து அப்பான்னு கூப்பிட்டு பழகினதே இல்லை. In my own experience, when I look back and I say, I had a father up to about 5 years old and he passed away, but I didn't have the privilege to call someone as father after that. அப்ப 17 வயசுல தேவனை என்னிடத்துல அப்பா என்று அறிமுகப்படுத்தும் பொழுது ரொம்ப புதுமையா இருந்துச்சு. ஏன்னா அந்த உறவு இல்லை. There was no relationship with the father. So when God was introduced as father to me, it was a very alien word, very different word, புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. அப்ப இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற அப்பாவுக்கும் பரலோகத்தில் இருக்கிற அப்பாவுக்கும் வித்தியாசம் உண்டுன்னு காண்பிக்கிறார். He is teaching us there is a difference between your earthly father and your heavenly father, even if your earthly father was the best example that you can find. இந்த பூமியில உங்க பூமியின் தகப்பன் சிறந்த உதாரணங்களை காண்பித்தவர்களாய் இருந்தாலும் அவர்களை விட சிறந்தவர், அவர்களை விட நல்லவர், அவர்களை விட பரிசுத்தமானவர், அவர்களை விட சிறந்த தேவன்
தகப்பனாய் இருக்கிறவர் தான் நம்முடைய பரலோக தகப்பன். So Jesus gives us this revelation. He's reminding us, don't get stuck with your earthly father and reject your heavenly father. உங்கள் பூமியில் இருக்கிற தகப்பனோடு இருந்த அந்த உறவில சிக்கி மாட்டிக்கொண்டு பரலோக தகப்பனை அநேகர் உதறி தள்ளிவிடுகிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்கள். அப்பாவா? அப்பா என்றால் மோசமானவர். பரலோக அப்பா மோசமானவர் அல்ல, அவர் அன்பானவர். So God is not your earthly father, God is your heavenly father. Amen. அப்ப தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் பூமிக்கு ஏற்ற தகப்பன் அல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன், அவர் வித்தியாசமானவர். இது உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய ஆவியில பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா நீங்க எங்க உலகத்தில் இருக்கிற அப்பா மாதிரி இல்ல ஐயா, அப்பா நீங்க நல்லவர் உணர்றேன் ஐயா. Lord, I realize today I have rejected your love. நீங்க அப்பா என்று என் இடத்துல வரும் பொழுதெல்லாம் உங்களை நான் உதறி தள்ளி தள்ளி ஓடி இருக்கிறேன், வேணான்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறேன். Today I receive your love. I receive your love as Father in my life. அந்த அன்பு நம்மை தாங்கும். அப்ப இன்னொரு காரியம், இப்போ முதலாவது பார்த்தது பரலோகத்தில் இருக்கிற அப்பா, பூமியில இருக்கிற அப்பா வித்தியாசம். பரலோகத்தில் இருக்கிற அப்பா வேதம் சொல்லுகிறது அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவாதி தேவனாய், சிருஷ்டிகர்த்தராய், இரட்சகராக அவர் அமர்ந்திருக்கிறார். ஏசாயா 6 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிற ஒரு காரியம், Isaiah chapter 6 verse 1 speaks to us about this. வாசிங்க. In the year that King Uzziah died, I saw the Lord high and exalted, seated on a throne, and the train of his robe filled the temple. என்று ஏசியா பார்த்து தீர்க்கதரிசியாக ஏசியா சொல்லுகிற ஒரு காரியம். உசியா ராஜா இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் இருந்தவர், அந்த ராஜா இல்லாமல் போயிட்டார். Now the king is no more. இப்போ ஒரு தேசத்துல, உதாரணத்துக்கு மலேசியாவில அகோங் இல்ல பிரதமர் இல்லாத நாட்கள், வியாதி இல்ல மரணம் அடைந்துட்டாங்கன்னா தேசமே கலங்கி இருக்கும். அந்த நிலைதான். All right, imagine our nation losing its king or prime minister for a certain number of period of time, and how shaken the country would be, our nation would be. And that is the same context Israel was in that time. King Uzziah has died. No one is sitting on the throne. அவர் உசியா ராஜா அமர்ந்திருந்த சிங்காசனத்துல யாரும் உட்காரல, எம்டியா இருக்க. யார் நம்மை ஆள போறார்? யார் நம்மை நடத்த போகிறார்? Who is going to rule us? Who is going to lead us? அப்பதான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல், ஆமென், ஹalleluya, தேவன் அவருடைய சிங்காசனம் எம்டி ஆகலையா? அதான் சொல்ல வராங்க. உசியா ராஜாவுடைய சிங்காசனம் எம்டி ஆனாலும் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பனுடைய சிங்காசனம் எம்டி ஆகாது. அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், அவர் ஆளுகை செய்கிறவர். He is the one who is ruling. He is the God who created everything. He is the King of Kings. He is still God on the throne. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது இங்க பார்க்கிறது இல்ல, அங்க பார்த்தையா நீங்க இன்னும் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. Lord, you are still seated on the throne. I thank you, Lord, that you are still ruling. அவர் இந்த பூமியை, அவர் சிருஷ்டித்த யாவையும் ஆட்சி செய்து ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கை, நம் வாழ்க்கையும் அவர் ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சிங்காசனத்துல யார் இல்லைனாலும் பரவாயில்ல, அவருடைய சிங்காசனத்துல அவர் அமர்ந்து கொண்டு அவர் ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் உணர்கிறோம், அவர் அப்பா என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை, அப்பா என்ற வார்த்தை நாம் அவரை சிறிதாக்கிடக்கூடாது. Just because we call him God and God as Father does not give us permission to make him become so small for our mindset. நம்முடைய சிந்தை அளவுக்கு அவர் சிறியவராய் ஆக்கிடவே கூடாது. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர், ஆனா அவர் நம்மோடு உறவு கொள்ளுகிற விதம் பிள்ளையாய், அவர் அப்பாவாய். He is still God who is seated on the throne. He is still Lord over creation, but his relationship to us is personal now through Jesus. He calls us children. We call him Abba Father. இதுதான் வசனம் சொல்கிறது. பிரசங்கி 5 அதிகாரம் 2வது வசனம்.
ஆரம்பத்தில் ஐயா ஜெபிக்கிறதுக்கு முன்னே, worship நடத்துறதுக்கு முன்னே இந்த வசனத்தை சொன்னீங்க. Alright? Do not be quick with your mouth, do not be hasty in your heart to utter anything before God. God is in heaven and you are on earth, so let your words be few. வாசிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில், அதாவது பரலோகத்தில் இருக்கிறார், நீ எங்க இருக்கிறாய்? பூமியிலே இருக்கிறாய். நாம் உணர்த்தப்படுகிறோம், தேவ பிள்ளைகள் ஆகும்படியா இருக்கிறோம், ஆனால் நாம் தேவன் அல்ல. We are made children of God, but we are not God. We need to be reminded, don't act and behave like God. ஆதியில ஏதேன் தோட்டத்துல வந்த சோதனை அதுதானே. இந்த பழத்தை சாப்பிட்டா நீ யார் மாதிரி ஆயிருவ? யார் மாதிரி? ஏன் மாதிரி ஆவன் பிசாசு சொன்னானா? யாரும் பிசாசு மாதிரி ஆக மாட்டாங்க, அவனுக்கே தெரியும். அவன் சொல்றான், நீ இந்த பழத்தை சாப்பிட்டா என்றால் நீ தேவனை போல மாறி விடுவாய். The initial temptation in the garden was that if you eat this fruit you will become like God. We are made in the image of God. We are now children of God, but we are not God. தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், ஆனால் நாம் தேவன் அல்ல. தேவன் அவர்தான். நாம் அவருடைய பிள்ளைகளாக, சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக நாம் அவரிடத்தில் அவரை சார்ந்து இருக்கிறோம். We are dependent on him because we are created by him. We need him. We need him. We are dependent on him. அப்ப ஜெபிக்கும் பொழுது, நம் தேவ சமூகத்தில் சேரும் பொழுது ஒரு பயபக்தி இருக்கணும். ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க டாடி? கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா பேசினா அப்பா, இந்த பூமியில இருக்கிற அப்பாவுக்கே பிடிக்காது. ரைட்? கரெக்ட்? இந்த பூமியில இருக்கிற அப்பா, டேய் எந்திரா, என்னது என்னது ரொம்ப ஓவரா போகுது, மரியாதையே இல்லாம போயிருது. அப்ப அப்பா என்று சொல்லும் பொழுது சிலருக்கு கடவுள் மேல இருக்கிற மரியாதை போயிடக்கூடாது. நம்ம உணரணும், அவர் அப்பா தான், ஆனா பரலோகத்தில் இருக்கிற அப்பாவையா, அவர் ராஜரீகம் பண்ணுகிற அப்பாயா, அவர் ஆட்சி செய்கிற அப்பா. He is God in heaven, he rules, he is the Lord of creation, he is the God of gods, he is the King of kings, but he is my father. அவர் என்னுடைய அப்பா. அப்படி சொல்லும் பொழுது, amen, God the Father in heaven, ஆளுகை செய்கிறவர் எனக்கு அப்பாவை மாறிட்டார், எவ்வளோ சந்தோஷம். ஆனா இவைகள் எல்லாம் நம் கிருபையால் பெற்றோம். We received this by grace. எந்த வகையிலும் பெருமை வரவே கூடாது. We do not take pride in any such thing. We receive this by grace and we are thankful for God's gift. அப்ப மூன்று காரியத்தை பார்த்தோம். All right, we saw three things about this. The first thing is God as Father. தேவன் நமக்கு அப்பா. அப்பா, Daddy, Abba என்று சொல்லக்கூடும். All right, we can call him Daddy, Appa. அந்த ஐக்கியத்தை, ஒரு புது உறவை தேவன் உருவாக்கி இருக்கிறார் அவருடைய குமாரன் மூலமாய். Through Jesus we have a new relationship, a new opening, a new encounter with God as Father. You don't have to run away from him, you can come to him. And he's not only my father, he's our father. நமக்கு எல்லாம் அப்பா. சுத்தி பாருங்க, வெளியே போகும்பொழுது பாருங்க, ஐயோ இவங்களுக்கும் அதே கடவுள் தான்யா, அதே அப்பா தான்யா, நமக்கு ஒரே அப்பா தான்யா, இது அந்த சர்ச்சியா, இது இண்டிபெண்டன்ட் சர்ச்சையா, மெத்தடிஸ்ட் சர்ச்சையா, அதெல்லாம் இல்ல, எல்லாம் ஒரே அப்பா தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் வேறுபாடுகள்? Why do we make the differences? Why do we make the distinctions between the denominations? We all call God the Father that binds us together. Amen. நம்மை ஒருமனப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆனால் இந்த அப்பா சாதாரண அப்பா இல்ல, இந்த பூமியில் உள்ள அப்பா இல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிற அப்பா, ஆளுகை செய்கிற, ஆட்சி செய்கிற, ஆனா அதே நேரத்தில் நம்மோடு அப்பாவாய் பழகுகிற, நமக்கு நேரம் கொடுக்கிற. இந்த பூமியில இப்பொழுதே அப்பாமார்களுக்கு பிள்ளைங்களுக்கு நேரம் எல்லாம் போயிருது. பிள்ளைங்க வளர்ந்த பிறகு பிள்ளைங்களுக்கு அப்பாமார்களுக்கு நேரம் இல்லாம போயிருது. Alright, nowadays fathers don't have time for children, and as the children grow, the children don't have time for the fathers. It continues, but God has time for us. தேவன் அவருக்கு நமக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு அதிகமா இருக்கிறது. God is ever willing to hear our voice. So today, call to him as Abba. God is our Father in heaven.
இந்த காட்சியை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆறுதலான ஒரு காட்சி. I love that image. It is very comforting, very relaxing, just to put your hands into the hands of the Father God and say, God, you are my Father. I rest in you. I trust in you. உம்மிலே இளைப்பாறுகிறேன், உம்மிலே ஆண்டவரே நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறேன். இப்போ இந்த பகுதியில் கடைசியா ஒரு கேள்வி இருக்கு. அது கேள்வி நம்முடைய தியான கேள்வியாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆங்கிலத்தில், does knowing that God is our Father and we are His children affect your or our prayer life? தேவன் நமது பிதா என்பதையும் நாம் அவர் பிள்ளைகள் என்பதையும் அறிந்திருப்பதின் மூலம் உங்கள் ஜெப ஜீவிய முறைமையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா? மாற்றம் வருமா? நிச்சயமா வரும். அவரை ஏக்கத்தோடு இந்த புது உறவை உணர்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு நிச்சயமாய் வரும். அப்படி நாம் எழுந்து இருப்போம். ரைட்? மாறுமா வாழ்க்கை? ஜெப வாழ்க்கை மாறுமா? அவரை அப்பா என்று உணரும் பொழுது நிச்சயமாய் மாறும். அவரை கண்டு ஓட தேவை இல்லை. You don't have to run away from him. அவரிடத்தில் வரலாம். இன்றைக்கு அப்பா பிதாவே என்று சொல்ல. அப்பா பிதாவே, புது வார்த்தை, புதுமையான வார்த்தை, புதுப்பிக்கப்படுகிற வார்த்தை, நம்மை புதுப்பிக்கிற வார்த்தை. It is a new word, a refreshing word, a word that refreshes us, renews us. இவ்வளவு நாள் அப்பா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலே வாழ்ந்திருக்கிறேன், ஜெபித்திருக்கிற ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்பா, எங்களை மன்னியும். அப்பா பிதாவே, அன்பான தேவா, ஆவியானவரே, சொல்லுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. மீண்டுமாய் சொல்லுவோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. சொல்லுவோமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. நெஞ்சார அணைத்து நீலனாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சார அணைத்து நீலனாய் மாறிவிட்டே. அவரை நோக்கி சொல்லுவோமா? நன்றி உமக்கு ஓலோ, நன்றி உமக்கு. Come Holy Ghost, எங்கள் அப்பா, வருக, உம் சித்தம் நிறைவேற, பரத்திலுள்ள
பிதாவே உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. அப்படி இசை வாசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம அப்படியே ஜெபிப்போமா? அவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, அப்பா, எங்களுடைய இருதயம் இவ்வளவு நாட்களாய் அப்பா என்று ஏற்றுக்கொள்ளாமல் உம்முடைய உதவியை தள்ளினதே ஐயா. நாங்கள் இந்த நாளிலே மனம் திரும்புகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், முழுமையா ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுடைய உலக தகப்பன்மார்கள் அப்பா எங்களுக்கு ஒருவேளை நல் மாதிரி காண்பிக்காதனாலே ஆண்டவரே, நாங்கள் உண்மையும் அப்பா நீங்களும் இப்படிதான் நினைச்சுக்கிட்டோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்க உலக தகப்பன் உங்களை கைவிட்டாலும் கைவிடாத பரலோக தந்தை உனக்கு உண்டு. அவரை நீர் மறவாதே, ஏனென்றால் அவர் உன்னை மறக்க மாட்டார். அவர் உன்னை மறக்க மாட்டார். உனக்காக சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தவர். அவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, அப்பா, அப்பா சொல்லுவோம். அப்பா, 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பிதாவே உம்மை வாழ்த்துகிறோம். பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே, ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாதி கர்த்தரே, தேவ பிள்ளைகளாகும்படியாய் புத்திர சுவிகாரத்தை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். Father, we pray for a transformation in our prayer lives. We pray for a breakthrough in our prayer lives. We pray for a breakthrough in our relationship with you. You are our Father. Appa. பாரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பாரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. அப்பா, அப்பா தகப்பனே, அப்பா என்று அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம். அப்பா தகப்பனே, உம்மை அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம். அப்பா, 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 Lord, come Holy Ghost, refresh, renew, revive a new relationship, to be able to kneel, not to be fearful, not to shy away, not to run away, but Lord, to come knowing that you are a gracious, merciful Father. இரக்கம் பாராட்டுகிற கிருபை உள்ள தகப்பன் என்று உணர்ந்து வருகிறோம். உம்மை சார்ந்து இருக்கிறோம், உம்மை நம்புகிறோம்.
Lodanando samalana shaka. Okaramando vasul barabashando. Thank you, Lord. We praise you. We worship you, Lord. இன்னொரு முறை சொல்லுவோம். பாரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, ராஜ்யம் உம் சித்தம் நிறைவேற. பாரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. இறுதியாய் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். தகப்பனே, அப்பா என்று சொல்ல எங்களுக்கு தகுதியே இல்லை என்று தெரிஞ்சோம். ஆனா எங்களை பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீங்கப்பா. பிள்ளையாய் நாங்கள் ஜெபிப்போம், அப்பாவாய் ஜெபிப்போம். அப்பா என்று சொல்லி சொல்லி ஜெபிப்போம். உங்களை கையை உதறி தள்ளி ஓடின நாட்கள் போதும் ஐயா. நாங்க உங்களை தான் கேட்போம், உங்களிடத்துல வருவோம், உம்மை சார்ந்திருப்போம், உம்மை நம்பியிருப்போம், உம்மை பற்றி கொள்வோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒரு மனமாய் இணைந்து அறிக்கை செய்வோம். ஜெபமாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடைய முடிவிலே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் வேண்டியவர்கள் முன்பாக வரீங்கள், உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் வீட்டுக்கு போகும்பொழுது பக்கத்தில் இருக்கிறாங்க லெஃப்ட் ரைட்டில் அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்மலாம் ஒரே ஃபேமிலி. கை கொடுத்து, யாரு புதுசாக இருக்கிறாங்க பார்க்கல அவங்கள பார்த்து நீங்கள் கை கொடுத்துட்டு, அட்லீஸ்ட் ஒரு 5 பேர்கிட்ட கை கொடுத்து நம்மலாம் ஒரு ஃபேமிலி என்று சொல்லிட்டு போகணும். God bless.